ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியை நல்லா 1 மணி நேரம் பச்சரிசி தான் நான் போட்டிருக்கிறேன், ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், சீரகம், பெருங்காய தூளோ இல்லைன்னா கட்டியோ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மிளகாய் அதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டி அரைச்சிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் கஷ்டம். அது கூட உப்பு போட்டுக்கலாம். எள்ளு சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் அதை பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஓமப்பில்லு இது கூட போடலாம். ஓமப்பில்லு நான் போடல. இப்போது கடலை மாவு 1 கிலோவுக்கு 300 கிராம் போடணும். கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் 200 கிராம் கடலை மாவு, 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். அரைச்சிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. பொட்டுக்கடலை மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே அந்த எண்ணெய் எடுத்து அந்த கலந்து வச்ச மாவில் நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் கலந்து வைக்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு, இல்லைன்னா நம்ம புளியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாவில் இந்த கொதிக்கிற எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மாவை கலந்துட்டு முறுக்கு பொடியில் நம்மளுக்கு என்ன தட்டம் வேணுமோ நான் 3 கண்ணு தட்டம் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம். முறுக்கு பொடியில் எண்ணெய் தடவிட்டோம்னா அது ஒட்டாமல் வரும். மாவு நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கை வலிக்கும். அதை பார்த்துக்கோங்க. போட்டுட்டு நம்ம சட்டகத்தில் மேலே பிழிஞ்சு விட்டுட்டு புளியிற அளவுக்கு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். எண்ணெயில் போட்டோம்னா முறுக்கு ரெடி. கரெக்டாக செவந்து வர்ற மாதிரி நல்லா எண்ணெய் ரொம்ப ஓவராக காயக்கூடாது. எண்ணெய் காஞ்ச உடனே போடணும். பாருங்கள், இப்போ இது மாதிரி இது தெரியணுங்காத இது போட்டிருக்கேன். அந்த கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு போடணும், இல்லைன்னா அப்படி தான் ஒட்டிக்கும். அது ஜாக்கிரதையாக பண்ணணும். இப்போ முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அரிசி முறுக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இனி வேறு ஒரு டிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேறு விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னொரு சேனல் உத்ராஸ்வேர்ல்டு, இந்த சேனலையும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட சேனலுக்கு விசிட் பண்ணுவேன். ஒரு டிப்ஸு சப்ஸ்கிரைபர் ஏறக்காக நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணவங்களோட சேனல் நீங்களும் விசிட் பண்ணுங்கள், அவங்களும் பண்ணுவாங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரெட் கலர் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ